அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 7வது அத்தியாயத்திலே நாம் படித்த 20 வசனங்களும் எலிசாவின் நாட்களில், தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வு. இப்பொழுது வசனங்களை படித்தவர்கள் 4 பேர். இந்த 4 பேரிலே ஒருவர் தவிர 3 பேர் இடைப்பட்ட காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் மட்டும் பிறக்கும் போது கிறிஸ்தவராய் பிறந்தார் என்று நினைக்கிறேன். சரியாம்மா? நீ பிறக்கும்போது கிறிஸ்டினா? 3 பேர் இடைப்பட்ட காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். பெரும்பான்மையார் ஏற்றுக்கொண்டவர்கள். சிறுபான்மையார் பிறக்கும் போதே கிறிஸ்தவர்களாய் பிறந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். பான் கிறிஸ்டியன்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வராது. கன்வெர்டட் கிறிஸ்டியன்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வரும். ஏன்னா நம்ம படிச்ச வேதமும் அதுதான் சொல்லுகிறது. முழு வேதாகமத்தையும் நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் இந்த நிகழ்வுகளை ஆங்காங்கே பார்க்கலாம். எலிசாவின் நாட்களிலே கவனிக்கணும். எலிசாவின் நாட்களில் சோர்ந்து போயிடாதீங்க. பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தின் அடிப்படையில் தான் கவனிங்க. எலிசாவின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஜனங்கள் எல்லாரும் திருப்தியாய், ஆசீர்வாதமாய், மகிழ்ச்சியாய், நிறைவாய் வாழ்ந்த காலங்களில் தேவனை விட்டுவிட்டார்கள். தேவனை விட்டுவிட்டதினாலே தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகும். தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வருகிறதுனால கவனிக்கணும். பொருளாதாரம் உயரும் போது நாம் தேவனை அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உயர 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 அவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கீழே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சேர்ல உட்கார்ந்து பிரச்சனை தான். அதுலையும் ஜாக்கிரதையாக உட்காரணும். சில நேரங்களில் சேருடைய ஒரு கால் என்ன ஆயிடும், நம்மள மாறி விட்டுரும். அதனால சேர்ல உட்கார வேணாம்னு சொல்லல, நான் சொல்ல வேண்டிய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கவனிக்கணும். நாம் உயர 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 நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆசீர்வாதமாக மாற 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 மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதாரம் நமக்கு நிறைய கிடைக்க 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 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 20 கிலோ 50 கிலோ 40 கிலோ அரிசி போறாங்களா ரேஷன்ல, அப்படியே வாங்கி அதை கீழே கொட்டுகிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அதை கஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிடுறவங்க சிலர் இருக்கிறாங்க. அதிகமான பேர் அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரும், ஏன் நான் குழந்தையாக இருந்த காலத்தில் அந்த அரிசி கிடையாது. அதற்கு மிகவும் பஞ்சம். அரிசி அட்டையே அப்போ கிடையாது. அரிசி அட்டையே கிடையாது. நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். நாம் உயர்ந்த நிலைக்கு நாம் வருகிறதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் இந்த உயர்ந்த நிலைக்கு நாம் வரும்போது ஸ்தோத்திரம், நம்மை நாம் மறந்து போகிறோம். தெய்வத்துவத்துடைய தன்மை மறந்து போகிறோம். தேவ திட்டத்தை மறந்து போகிறோம். அதனால இந்த எலிசாவின் காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பஞ்சத்திற்கு தேசம் உள்ளாகிறது. நீங்கள் பார்க்கலாம், அந்த பஞ்சத்தில் ஜனங்கள் கவனிக்கணும், குழந்தைகளை வெட்டி சாப்பிட்டதாக வேதம் சொல்லுது. பிறந்த குழந்தையை கூட சாப்பிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு பஞ்சம் அந்த காலத்தில் இருந்திருக்கும். இன்றைக்கு நாம் நாய்கறி சாப்பிடுவதில்லை. ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். நாம் கூமாற்றில் ஓடுகிற தண்ணியை நாம் குடிப்பதில்லை.
நிச்சயமாக ஒரு சூழல் வந்தால் அந்த தண்ணியும் கிடைக்காமல் போகிற காலம் வந்துவிடும். எல்லாம் நமக்கு இருக்கிறது. நாம் எதை ரொம்ப ஆமென் ஸ்தோத்திரம் உதாசீனப்படுத்துகிறோமோ, எது நிமித்தமாக அதிகமாக உயர்த்தப்பட்டு இருக்கிறோமோ, அந்த காரியமே நமக்கு கிடைக்காத காலங்கள் வந்தால் வந்துவிடும். சொல்ல முடியாது. அப்போ இந்த எலிசாவின் காலத்தில் இவ்வளோ பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்துல தேவனை மறந்து போனார்கள். தேவனை ஆமென் தேடாமல் போனார்கள். எல்லாம் இருக்கும்போது ஒரு மனிதன் ஆண்டவரை தேடுவது குறைவு, கர்த்தருக்கு பயப்படுதல் குறைவு, கர்த்தரை மகிமைப்படுத்துதல் குறைவு. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் நமக்கு இருக்கும்போது கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருப்பது குறைவு. ஆக இந்த சூழல் என்ன செய்கிறது? தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சத்தை கொண்டு வந்து விடுகிறது. கவனிக்கணும். காசு அதிகமாகும் போது விக்கிரக ஆராதனை பெருகும். விக்கிரக ஆராதனை பெருகும் போது இப்படிப்பட்டதான பஞ்சங்கள் வந்துவிடும். இது இயல்பு. இது காலகாலமாய் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. பணம் அதிகமாக பெருகும் போது விக்கிரக ஆராதனைகளும் விக்கிரக காரியங்களை கட்டி எழுப்புவதும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க அதை பார்க்கலாம். விக்கிரக தோப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. விக்கிரக தோப்புகள் அதிகமாகும் போது பஞ்சங்கள் அடுத்து வருவது கண்டிப்பாக உண்மை. இதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் ஒருவேளை என்னை போன்றவர்களுடைய அந்த காலத்தில் அது நடக்காமல் இருக்கலாம். அடுத்த காலத்தில் அடுத்த சந்ததியில் அது நடக்க நிச்சயம் வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. சோ என்னிடத்துல ஒரு சகோதரன் இப்படியாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இப்ப இருக்கிற டெக்னாலஜி சம்பந்தமாக இப்ப இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் இந்த ஸ்தோத்திரம் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் சொல்றாங்க, இதெல்லாம் கூட ஒரு நாள் அடிபட்டு போகும்னு சொல்றாங்க. ஏஐ டெக்னாலஜி மூலமாக இதெல்லாம் கூட நிறுத்து மூடப்படும் என்று சொல்லுகிறார். ஆக பஞ்சம் என்பது வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது, கவனிக்கணும். ஆனால் இந்த பஞ்சங்கள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கஷ்டப்பட வேண்டும், ஜனங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பது தெய்வ திட்டம் இல்லை, தேவனுடைய தரிசனம் இல்லை. நாம் பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டும் என்று எந்த பெற்றோரும் நினைப்பதில்லை. அதே போலத்தான் நம்மை விட அதிகமானவர் கடவுள், கர்த்தர். அல்லேலூயா. அவர் நன்மை நினைக்கிறவர், நன்மை செய்ய விரும்புகிறவர், நன்மையே செய்கிறவர். அல்லேலூயா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆனாலும் நாம் நம்முடைய சுய இச்சைகளாலே இழுப்புண்டு போகும்போது அதுக்கு கடவுள் கர்த்தர் காரணமாக முடியாது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். இந்த எலிசா காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பஞ்சத்திலே ஆமென் எல்லாரும் கவனிக்கணும். தேசத்தை நடத்துவது ராஜாவா ஊழியக்காரனா? இப்ப நம்ம தமிழ்நாட்டு நடத்துறது யாருங்க? ராஜாவா ஊழியக்காரனா? ராஜான்னு வச்சுக்கிடுங்க, முதலமைச்சர் ராஜாவே வச்சுக்கிடு, பிரதமர் ராஜாவே வச்சுக்கிடு. ஆனா ராஜா மேல எந்த கம்ப்ளைண்டும் போல இந்த பஞ்சம் வந்ததுக்கு யார் காரணம் சொல்லிட்டாங்க? ஊழியக்காரன் காரணம். நான் கஷ்டப்படுவதற்கு யார் காரணம்? ஊழியக்காரன் காரணம். குடி அவனை, கொல்லு அவனை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த காலமும் இருந்தது. எலிசாவை கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்புறாங்க, சிறைப்படுத்துவதற்கு ஆள் அனுப்புறாங்க. அப்பொழுதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாளை நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணி இல்ல,
எளிய ஆகாரம் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன் குழந்தைகளையே வெட்டி சாப்பிடுகிற நிலை இருக்கிறது. குழந்தையை வெட்டி சாப்பிட்டாங்கன்னா மிருகங்களை விட்டிருப்பார்களா? இன்றைக்கு பார்க்கிற எலியையோ பூனையையோ கழுதையோ இல்லை என்றால் வேற மிருகங்களையோ ஊரும் பிராணிகளை விட்டிருப்பார்களா? இதெல்லாம் சாப்பிட்டு தீர்ந்து அவைகளே கிடைக்காத பட்சத்தில் தான் குழந்தையை சாப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த நிலையில் ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல், நெருக்கமான ஒரு நேரம், கடினமான ஒரு சூழல். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. கவனியுங்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை அலட்சியம் பண்ணாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதீர்கள். சில நேரங்களில் நான் என்னுடைய புத்தியினத்தின் நிமித்தம், என்னுடைய மதியினத்தின் நிமித்தம், என்னுடைய ஒழுங்கின்மை நிமித்தம் நான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். நான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்ததினால் என் பிள்ளைகள் தரித்திரர்களாக மாறி போயிருக்கலாம். கவனிக்கணும், தரித்திரம் தானாய் வருவதில்லை, ஏழ்மை தானாய் வருவதில்லை, கஷ்டம் தானாய் வருவதில்லை. நாம் அதை வருவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. தரித்திரத்தை நாம் வருவித்துக் கொள்ளுகிறோம். ஆசீர்வாதத்தையும் நாம் வருவித்துக் கொள்ள முடியும், தரித்திரத்தையும் வருவித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை நாம் வருவித்துக் கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சாபத்தையும் நாம் வருவித்துக் கொள்ள முடியும். கவனிக்கும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். ஆனால் இஸ்ரவேலர் ஆசீர்வாதமாக இருந்தார்களா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலில் ஓரமாய் நடப்பட்டு கண்காலத்திலே தற்கனையை தந்து விளைவுதலாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நடக்குதா? நடக்கல அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வேதத்துல இல்ல. ஏன் இவ்வளவு பெரிய தரித்திரம்? ஏன் இவ்வளவு பெரிய பஞ்சம்? ஏன் இவ்வளவு பெரிய பற்றாக்குறை? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சாபம்? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஒன்றுமே இல்லாத காய்ந்து போன ஒரு நிலை? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை விட்டு விட்டார்கள், தேவனை மறந்து போனார்கள். அல்லேலூயா. இருக்கும்போது தேவன் நமக்கு தரும்போது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது இன்னும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இன்னும் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை தேட வேண்டும். நம்மிடத்தில் பணம் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு பிரியமானதை தேடி ஓடக்கூடாது. இதை என்னால் முடியும், இதை நான் பெற்றுக்கொள்ள முடியும், இதை நான் வாங்கிக் கொள்ள முடியும், இதை நான் அடைந்து விட முடியும் என்று சொல்லி தேவனை கேட்காமல் ஓடிவிடக் கூடாது. தேவன் அதை விரும்ப மாட்டார். பிள்ளைகள் கையில் பணம் இருக்கிறது என்று சொல்லி பெற்றோரை மதிக்க மாட்டார்கள். மதிக்காத அந்த பிள்ளைகள் தன் இச்சைகளின்படி வாழ்ந்து அழிந்து போகிறது இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அதே பணம் வைத்திருந்தாலும் பெற்றோர்களிடத்தில் கேட்டு செய்யலாமா செய்யக்கூடாதா, எப்படி பண்ணுவது என்று ஆலோசனை கேட்கிற பிள்ளைகள் அடுத்த நிலைக்கு வளர்கிறார்கள். தரித்திரம் ஏன் வந்தது? பசி எதற்கு வந்தது? பட்டினி ஏன் வந்தது? இல்லாமை இயலாமை ஏன் வந்தது? தேவனை விட்டு விட்டார்கள், மறந்து போனார்கள். தேவனை தேடுகிறது இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இப்போது தேவன் சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லு. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு அற்புதம்.
போய் சொல்லு, அவங்கள்ட்ட போய் சொல்லு. ராஜா உனக்கு சோறு போட முடியாது, அரசாங்கம் உன்னை காப்பாற்றி விட முடியாது. தேவன் காப்பாற்றினால் தான் உண்டு. அல்லேலூயா. மழை தேவன் நமக்கு தந்தால் தான் உண்டு. அல்லேலூயா. நேற்றைக்கு பள்ளிக்கான மேடவத்தில் அருமையான மழை. காமாட்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்த ஒரு சொட்டு மழையில் ஃபுல்லா நினைச்சிட்டு வந்தேன். நான் வேணுங்க நினைச்சிட்டு வந்தேன், ஃபுல்லா நினைக்கணும் அப்படி. அல்லேலூயா. ஆமா, இந்த பக்கம் மழையே இல்லை. கவனிங்க, தேவன் அவர் நமக்கு கிருபை செய்தால் ஒழிய, இரக்கம் செய்தால் ஒழிய, அவர் நம்மை காப்பாற்றினால் ஒழிய, அவர் நம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆசீர்வாதம் கிடையாது. அரசாங்கம் சோறு போட முடியாது, அரிசியில் என்றுவான். இந்த ராஜாவும் அப்படிதான் கையை வரிச்சுட்டான், என்னால முடியாது, போ தீர்க்கதரிசியாண்ட போங்க. இந்த தீர்க்கதரிசி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் அடிச்சு வச்சுட்டான் மழையை. கவனியுங்கள், கவனியுங்கள். தரிசனம், தீர்க்க தரிசனம், உன்னை குறித்த தீர்க்க தரிசனம், உன் குடும்பத்தை குறித்த தீர்க்க தரிசனம், உன் எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனம். கவனியுங்கள், அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தீர்க்க தரிசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அத்தியாயம் 20வது வசனத்தை படிக்கலாம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஏனென்றால், ஏன் அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்றால், கவனிக்கணும், உன்னாட்ட ஒண்ணுமே கிடையாது, சாத்தியம் இல்லை, நீ எளியவன், நீ ஏழை, நீ படிக்காதவன், உன்னிடத்தில் பணம் இல்லை. ஆனாலும் தீர்க்க தரிசனம் வருகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தை நீ அலட்சியம் பண்ணுகிற சூழல் தான் உன்னிடத்தில் உண்டு. ஏளனம் பண்ணுகிற சூழல் தான் உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொப்பனத்திலே யோசேப்பிடத்திலே பேசுகிறார். அதை அவன் பகிர்ந்து கொள்ளுகிறார். எல்லாரும் அதை அற்பமாய் எண்ணினார்கள். இயேசு யார் என்கிறதை இயேசுவே வெளிப்படுத்துகிறார் அநேக இடங்களிலே. ஆனால் ஜனங்கள் அதை அற்பமாய் எண்ணினார்கள், ஏற்றுக்கொள்ளல. தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணாதீங்க. ஆனா சூழல் அப்படிதான் இருக்கும். அந்த சூழலை தாண்டி தான் நீ விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லு, அல்லேலூயா சொல்லு. சூழல் என்ன சொல்லும்? நீ பலவீனமானவன். சூழல் என்ன சொல்லும்? ஐயோ, புதைச்சு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. நாருமே, இதான் சூழல். இது எப்படி நடக்கும்? 5 அப்பத்தை 2 மீனை கொடுக்கிறாரே, இது எப்படி நடக்கும்? வெறும் தண்ணியை கொண்டு போய் அங்க ஊத்த சொல்றாரு. இது எப்படி நடக்கும்? திராட்சை ரசமா எப்படி நடக்கும்? அல்லேலூயா. ஜாருக்குள்ள வெறும் தண்ணி தான் இருக்கு. ஜார்ல இருந்து அந்த மொண்டாங்க பத்தியா, அதுல என்ன தான் இருக்குது? வெறும் தண்ணி தான். ஆனா அது கொண்டு போய் பரிமாறினாங்களே, அங்கதான் மிரக்கல் நடந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சூழல் என்ன? நீ நம்ப முடியாது. சூழல் என்ன? நீ அற்பமா நினைக்க கூடிய சூழல் தான். ஆனால் தேவன் என்ன சொல்றார்? தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் கூட பேசுறார் இல்லையா? அதை ஒரு நாள் என்ன பண்ணாத, அற்பமா எண்ணாதே. இந்த ஜனங்கள் அற்பமா எண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தை
கையில வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. தேவ மனிதத்தில் வருகிறான், இதே எலிசா இடத்தில் வருகிறான் ஒரு பெரிய மந்திரி. அவன் பேர் என்ன? நாகமான். அவனுக்கும் அப்படித்தான். போய் எத்தனை முறை முழுகு? 7 முறை போய் குளிப்போம், மொழி எழுந்து. ஆனால் அதை அவன் அற்பமாய் எண்ணினான், அற்பமாய் எண்ணினான். அல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த எண்ணெய் எண்ணெய் தான் இது. ஆமென். இது சாதாரண எண்ணெய் தான். என்ன தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்டு இப்போ இது ஒலிவ் ஆயில், அவ்வளவுதான். தேங்காய் எண்ணெயில எங்க போயிட்டோம்? ஒலிவ் எண்ணெய்க்கு போயிருக்கோம். அது பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இப்போ இந்த எண்ணெயை ஜெபம் பண்ணிருக்க, நைட் எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்கு. இந்த எண்ணெயை நாம் விசுவாசத்தோடு பயன்படுத்தினால் அற்புதங்கள் நிகழும். அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும். அது அலட்சியம் பண்ணினால் ஒன்றும் நடக்காது. நிர்விசாரமாய் இருந்தால் ஒன்றும் நடக்காது. அற்புதம் வேணும்னா விசுவாசி. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் கவனிக்கணும். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். நம்பிக்கை இல்லாத சூழலில் கவனிக்கணும். என்ன சூழல்? நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். இந்த சூழலில் நமக்கு வெளிப்படுவதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஆமென். டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒண்ணும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இனிமேல் நடக்குமா? இனிமேல் நடக்குமா? நடக்கும் அப்படின்னு சொல்லு. இனிமேல் நடக்கும். ஒரு தம்பி என்கிட்ட பேசினான். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம், 8 வருஷம் ஆக போகுது பாஸ்டர். எனக்கு அடுத்து தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா. தம்பிங்களுக்கெல்லாம் குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தைங்களாம் பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். நல்ல பையன், உண்மையில அவங்க தம்பிங்க கூட தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணணும். ரொம்ப ஒழுக்கமான பையன். அந்த மனைவியும் சூப்பர் மனைவி. குழந்தைங்க திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. அப்படிங்க ஏற்ற நேரத்தில் நான் தருவேன்னு சொல்றேன். நான் தரப்பு ரொம்ப மேன்மையான ஒன்றை தருவேன்னு சொல்லுவேன். சிறப்பானது தருவேன்னு சொல்லுவேன். சில நேரங்கள் எப்படி அவமானப்படுறது, நிந்த சுமக்கிறது, இதெல்லாம் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்தும். நான் கொடுக்கிற பொருளுடைய மகத்துவம் அவங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே போல் நான் அப்போ ஆண்டுக்குள்ள நான் நிறைய முறை அதை பற்றி நான் யோசிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய யோசித்தேன். கொஞ்சம் டிலே ஆகி கொடுக்குறது தேவன் ஸ்பெஷலாக கொடுப்பார். கரங்களை தட்டி கத்திரமை கொஞ்சம் டிலே பண்றது ரொம்ப நல்லது. கர்த்தர் நம்மளை உருவாக்கி தரார். அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தரார், உணர வச்சு கொடுக்கிறார். கவனியுங்கள், சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இல்லாத நேரத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அந்த சூழல் அலட்சியமாய் நினைக்கப்படுகிற சூழலாகத்தான் இருக்கும். புரிந்து கொள்ளும். தீர்க்க தரிசனம் தேவன் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் சூழ்நிலை மோசமாக தான் தெரியும். ஆனாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை
நம்பிக்கை விசுவாசமும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பாத ஒரு மனிதன் இந்த இடத்துல இருக்கிறான். நிறைய பேர் நம்பி இருக்க மாட்டாங்க. அதுல முக்கியமான ஒருவன் இருக்கிறான். அதுல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? அல்லேலூயா. அதற்கு தீர்க்கதரிசி சொல்றான், உன்னுடைய கண்களால் அதை காண்பாய், ஆனாலும் நீ சாப்பிட மாட்டேன், பாப்ப ஆனா சாப்பிட மாட்டேன். சரி, அது இப்போதைக்கு நமக்கு முக்கியமான ஒரு செய்தியாக. தீர்க்க தரிசனம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் அதை பெற்றுக் கொள்கிறோமோ, அந்த நேரம், அந்த சூழல், அந்த மனிதன், அந்த காலகட்டம் ரொம்ப 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 வீக்கான, பலவீனமான, தேவைகள் உள்ள, நம்ப கூட முடியாத ஒரு சூழலாகத்தான் அது இருக்கும். அல்லேலூயா. இதை நீங்கள் உணர வேண்டும். இரண்டாவதாக கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? தீர்க்க தரிசனம் வந்துச்சு. இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் யார் மூலமாக நிறைவேற்ற போகிறார்? 3ஆம் வசனத்தில் படிச்சோம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், உள்ளே போனாலும் சாவோம், ராணுவத்துக்கு போவோம் வா. அதாவது சீரியருடைய எதிராளிகளுடைய ராணுவம் போவோம் வா. அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கலாம். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார்? அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ரொம்ப நீடு நிறைந்த நேரத்தில், தேவை நிறைந்த நேரத்தில் தரப்படுகிற ஒன்று. அந்த தீர்க்க தரிசனம் யார் மூலமாக நிறைவேறுகிறது? இங்க பார்க்கிறோம். யார் மூலமாக? ராஜாவின் மூலமாக இல்லை, ஊழியக்காரன் மூலமாக இல்லை, பெரிய செல்வந்தர்கள் மூலமாக இல்லை, வசதிகள் உடையவர்கள் மூலமாக இல்லை, படித்தவர்கள் மூலமாக இல்லை. தீர்க்க தரிசனம் யார் மூலமாக நிறைவேறுகிறது? ஊருக்கு வெளியே. அல்லேலூயா. ஒளிமுக வாசல். அந்த ஊருக்கு பல வாசல்கள் உண்டு, அதில் இது ஒளிமுக வாசல். அந்த பட்டணத்துக்குள்ளே வர அநேக வழிகள் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒட்டகம் ஊசியின் காதிலே நுழையும். பணக்காரன் நுழைய முடியாது. அப்போ ஒட்டக எதில் நுழைந்தீங்க? ஒட்டகம் அது ஒரு வழி. ஊசி காதுனா ஊசி காது இல்லை. பட்டணத்தை சுற்றிலும் அநேக வாசல்கள் உண்டு. அதிலே ஒரு வாசல் இந்த வாசல் ஊசியின் காது. அதுபோல இந்த ஒளிமுக வாசல் என்கிறதும் ஒரு வழி. அந்த எண்டு, அந்த ஊருக்கு எல்லை அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அந்த எல்லைக்கு ஊருக்கு வெளியே துரத்தப்பட்ட 4 குஷ்டரோகிகள். இவர்கள் தான் இந்த தரிசனத்தை நிறைவேற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? ஊழியத்துக்கு கூட தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. இன்றைக்கு ஜெக்கோஷ் ஒரு வார்த்தை, இந்த வாரம் ஜெக்கோஷ் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். பைபிள் காலேஜ் படித்தவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்வதில்லை தெரியுமா? யார் சொன்னது? சத்தமா சொல்லுங்க, யார் சொன்னது? பைபிள் காலேஜ் பண்ணினவர்கள் அத்தனை பேரும் ஊழியம் செய்வதில்லை.
அப்படின்னு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து சொல்றார். ஏன்னா அவர் கூட படிச்ச அத்தனை பேரும் மோஸ்ட்லி அதிகமான பேர் எங்கெங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. ஏன் பைபிள் காலேஜ் பண்ணக்கூடாதா? இல்ல, படித்தல் என்பது வேற, ஊழியம் என்பது வேற. படித்து விட்டால் ஊழியம் செய்துவிட முடியாது. படித்து விட்டால் வாழ்ந்துவிட முடியுமா? எத்தனை வாலிப பிள்ளைகள் ஐடி கம்பெனில அதிகமான சம்பளம் வாங்கின பிள்ளைகள் தன்னை மாய்த்து கொண்டார்கள். வாழ்க்கை இழந்து போயிருக்கிறார்கள். மனைவி இழந்து கணவன் இருக்கிறான், கணவனை இழந்து மனைவி இருக்கிறாள். ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு அங்கே இங்குமா இருக்கிறான். படித்ததினால் வாழ முடியுமா? முடியாது. படித்ததினால் ஊழியம் செய்து விட முடியுமா? முடியாது. படித்ததினால் நல்லவனாக இருக்க முடியுமா? முடியாது. படிச்சிட்டா நல்லவனா கூட இருக்க முடியாது. ஹலோ, படித்தவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் இல்லை. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு அல்லேலூயா. டேய், படிச்சிருக்கிய ஒரு அறிவியா அப்படின்னு படிச்சவனை கேட்கலாம். படிக்காதவன் என்ன பத்தி சொல்லுவோம்? படிப்பறிவு இல்லாதவன் உண்டு போப்பா. ஆனா படிச்சவன தூக்கிடுறோம். என்ன வாழ்க்கையை படிக்கவில்லை. வாழ்க்கை என்பது முழுமையாய் வேற, ஊழியம் என்பது முழுமையாய் வேற. புத்தகத்தை படித்து அதை மனப்பாடம் செய்து எழுதி மார்க் வாங்கி எழுதுறதினாலே அவன் வாழ்வியலை கற்றுக்கொண்டவன் இல்லை. கவனிக்கணும். இப்போ தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? வசனத்தை படிக்கலாம். தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 26, 27, 28 வசனங்களை வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானி நிறைய பேர் இல்ல, ரொம்ப வல்லவர்கள் இல்ல, பிரபுக்கள் இல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இழிவானதை தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமானதை தெரிந்து கொள்ளுகிறார், இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் ஏன் நடக்கு அப்படின்னா, மாம்சமான எவனோ தேவாதி தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்பமானதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார், பலவீனமானதை தெரிந்து கொள்ளுகிறார், இல்லாததை இயலாததை தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் அப்படின்னா, நான் படிச்சேன் அப்படின்னு நீ சொல்லிடுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன் அப்படின்னு நீ சொல்லிடுவேன். ஏன்னா நான் ரொம்ப ஹைட்டா வெயிட்டா இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிடுவேன். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் போர் நடக்கிற இடத்துல எல்லாம் போய் அப்படி நல்ல சாப்பிட்டு போய் நிக்கிறான். அப்படி கோலியாத் அவனை விட பெருசா வந்து நிக்கிறான். வந்த உடனே இவனுக்கு எல்லாம் ஓடி வந்துடுறான். அல்லேலூயா. அங்க சும்மா போய் எட்டி பார்க்க போனது டேவிட். அல்லேலூயா. அங்க போய் இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு விருன்னு கோபம் வந்துச்சு. யாருக்கு? தாவீதுக்கு. நம்ம கூட ஒரு விருன்னு ஒரு கோபம். ஆனா கோபம் இருக்கிற மாதிரி என்ன இருக்கணும்? அதுவும் இருக்கணும். ஆனா அது தாவீதுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு கோபம் வந்துச்சு. இவன் தான் எங்க ஆண்டவரை வந்து இப்படி
அப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு போயிட்டு நான் போறேன் பாரு அப்படின்னு போறான். சவுல் ராஜா வந்து நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிற நின்றுடுவா. அவனுடைய உருவம் ரொம்ப சிறியது. அல்லேலூயா. கடுகு சிறுத்தாலும் அது தாவீதுக்கு தான் பொருந்தும். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தும். அல்லேலூயா. கவனிக்கணும், கவனிக்கணும். சிறிய தாவீது அங்கே இருந்த கோலியாத்துக்கு முன்பதாக அவன் மிகவும் எறும்பு மாதிரி நின்றுருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை கொண்டுதான் அந்த மீதியானியரை தேவன் மேற்கொள்கிறார். அல்லேலூயா. அந்த கோலியாத்தை மேற்கொள்கிறார். ஆமா, ஸ்தோத்திரம். கிரியோனை கொண்டுதான் மீதியானியரை மேற்கொள்கிறார். அற்பமாக எண்ணப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் அவருடைய தரிசனங்களை நிறைவேற்றுகிறார். அவன் எழுதி வச்சுக்கிறது. தரிசனம் யார் மூலமா நிறைவேற்ற பொறுப்பு தெரியுமா? அற்பமா யார் நினைக்கப்பட்டவர்கள் மூலமா தான் நடக்கும். யாரெல்லாம் அற்பமா உங்களை நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ உங்க மூலமா தரிசனங்கள் நிறைவேறும். தரிசனங்களை நீங்கள் தான் நிறைவேற்ற போகிறீர்கள். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப அற்பமா நினைக்கிறது நல்லதா கெட்டதா? யாரும் சொல்றீங்க என்ன அற்பமா மத்தவங்க நினைக்கிறது எனக்கு நல்லது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் என்ன பத்தி தப்பு தப்பா போய் சொல்றாங்க பாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா. அது உனக்கு நல்லது. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே நாம் ஒரு நாளும் பெருமை பாராட்டாமல் வாழணும். தேவன் அதை விரும்புவதில்லை. இதெல்லாம் நான் தான் உருவாக்கினேன், நான் கட்டின பாபிலோன். உடனே கர்த்தர் உடைக்கிறார். நான் செஞ்சேன். தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. தரிசனத்தை நிச்சயமாக உடையவர்களாக இருக்கணும். தீர்க்க தரிசனம் அவசியம். ஆனால் தீர்க்க தரிசனம் யார் மூலமாய் நிறைவேறுகிறது? கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாய் நிறைவேறுகிறது? கர்த்தருடைய ஊழியம் யார் மூலமாய் நிறைவேறுகிறது? கர்த்தர் யாரை கொண்டு செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தாழ்மையானவர்கள், எளிமையானவர்களை. நாம் எளிமையாய் வாழ வேண்டும். தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நெருங்கி தாழ்மையாய் வாழ பழக வேண்டும். பொறுப்போம், பொறுத்து இருப்போம். உலகத்தான் சொல்றோம் பொறுத்தவன் சொல்றானே, பொறுப்போம். சில நேரங்களில் சில காரியங்கள் தாமதமாய் வரும், தாமதமாய் நடக்கும். பயப்படக்கூடாது. ஏன் ஒரு நாள் ஆகுதுன்னா வெயிட் பண்ணணும். ரொம்ப சோதரம் அகங்காரம் கூட ரொம்ப தேவனை விட்டு விளையிடக்கூடாது. சில காரியங்கள் கொஞ்சம் லேட்டா வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா வந்துடாது. அல்லேலூயா. ஆமா, காத்திருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் பொய் சொல்லாதே. வசனம் தெளிவாய் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நாம் தாழ்மைப்படும் போது, எளிமை அடையும் போது தேவன் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். சில நேரங்களில் எல்லா சோர்ஸையும் வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருப்போம். அப்ப நடக்காது. ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அப்ப எல்லாம் நடக்கும், கைக்குடி வரும். அது உணரும் போது தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்றதுல நிறைய பேர் அது புரியாது. ஆனால் அந்த வழியில நீங்கள் கடந்து வரும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும் போது ஒண்ணு நடக்காது. யாருமே இல்லாத ஒரு சூழல், கைவிடப்பட்ட ஒரு சூழல்ல காரியம் மிகவும் நேர்த்தியா நடந்திருக்கும். தேவன் அப்படி செய்ய விரும்புகிறார். மூன்றாவதாக ஒன்றுமே
இல்லாத சூழலில் தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அந்த தீர்க்க தரிசனம் யார் மூலமாக நிறைவேறுகிறது என்றால் எளிமையானவர்கள் மூலமாக நிறைவேறுகிறது. கவனிக்கணும். மூன்றாவது, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுகிற அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா நாம் படிச்சோம். இதே கவனிக்கணும். 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் படிச்சோம். பட்டணத்திற்குள்ளே போவோம் என்றாலும் பஞ்சம் உண்டாய் இருக்கிறதுனாலே அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாவறதுக்கு பயப்படாதவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தீர்க்க தரிசனம் கவனிக்கணும். தீர்க்க தரிசனம் ஒன்றுமே இல்லாத அந்த சூழலில் வெளிப்படும். நம்பகத்தன்மை இல்லாத சூழலில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஒன்று. இரண்டாவது, அந்த தீர்க்க தரிசனம் யார் மூலமாக நிறைவேறும் தெரியுமா? ஒரு முறை ஒரு மருத்துவர் எல்லா சோதரும் மருத்துவத்தையும் செய்து பார்த்தும் சுகமடையாத நேரத்தில் ஒரு எளிய நபர் ஒருவர் அந்த வியாதிஸ்தர் மேல கரங்களை வைத்து ஜெபித்து விட்டு வந்துருவார்கள். அந்த ஜெபத்தின் மூலமாக அற்புதம் நடந்திருக்கும். அப்போ தரிசனம் யார் மூலமாய் நிறைவேறுகிறது? எளியவர்கள் மூலமாக நிறைவேறுகிறது. மூன்றாவது, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்கள் மரணத்தை குறித்து பயம் இல்லாத, சாவை குறித்து பயம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். குஷ்டரோகியை கூட தங்கள் கரங்களால் தொட்டு மருத்துவம் செய்த அன்னை தெரேசாவுக்கு என்ன வரவில்லை? வரவில்லை. ஆனால் மனித இயல்பு என்ன? குஷ்டரோகத்தை தொட்டா குஷ்டரோகம் வந்துடும். அவன் கக்கு கக்குன்னு இருமி இருக்கிறான், அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிற. அப்படி பாஸ்டர் நினைச்சா பாஸ்டர் ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? முடியாது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மனைவி கூட தொடாத புருஷன் சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த சகோதரர் செத்துட்டாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு போனேன், நம்ம ஊர்ல தான். அப்போ ஒரு வீடு, ஓலை வீடு. அந்த வீட்டுக்குள்ள நான் போய் யார் இருக்கிறாங்க எட்டி பார்த்தேன். ஒருத்தர் உட்கார்ந்தார், ஒரு சகோதரன். அந்த சகோதரன் ரொம்ப நோய் வாய்ப்பட்டு உட்கார்ந்து இருந்தார். எல்லாம் கவனிக்க. அல்லேலூயா. எப்படி உட்கார்ந்தாரு? என்ன நோய் அப்படின்னு போய் கேட்கிறேன். அவர் வெட்கமே இல்லாம தன்னுடைய பிறப்புறுப்பை காட்டினார். அந்த பிறப்புறுப்பு முழுக்க புண்ணாகி சீழ் ஒழிஞ்சிட்டு. அல்லேலூயா. அப்ப நான் கையில எண்ணெய் பாட்டு, சின்ன எண்ணெய் பாட்டு வச்சிருந்தேன். சோத்து அதை ஊற்றி ஷோ பண்ணேன். சரியாயிடுச்சு. ஆனா அவர் சர்ச்சைக்கு வராமே செத்து போனார். அவர் அதான் கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கும். தேவன் எளியவர்கள் மூலமாக அதை செய்கிறார். ஆனால் அந்த எளியவர்களுக்கு அந்த அற்புதங்களை, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொன்ன? மரண பயம் இருக்காது. மரண பயம் யோசேப்பிடத்துல இல்லை. மரண பயம் தாவீதிடத்துல இல்லை. நீங்க இந்த லிஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும். யார் மேலெல்லாம்
அந்த அபிஷேகமும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற அந்த அழைப்பும் இருக்கிறதோ அவன் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். இங்கே இருந்தாலும் அங்கே போனாலும் இதான், இன்னைக்கும் சாவோ நாளைக்கும் சாவோ. சாவு என்பது நிச்சயம் வரும், உண்டு. நீ மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் சாவு வரப்போகுது, ஜெபம் பண்ணலனாலும் சாவு வரப்போகுது. ஐயோ, நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணா அந்த பேய் நம்மளாண்ட வந்துருமோ, அந்த பிசாசு நம்மள தொற்றுமோ, அந்த வியாதி நமக்கு வந்துருமோ. நல்ல ஜெபம் பண்ணிட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அந்த பிசாசே போன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பிட்டு படுத்திருப்ப, அது நைட்டு கண்டிப்பா வரும். அல்லேலூயா, கண்டிப்பா வரும். உன்னை வந்து அசைச்சு பார்க்கும். ஆஹா, இனிமேல் இதை ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை விட்டு ஓடிப்போ. கண்டிப்பா நடக்கும். நடக்காம இருக்குமா? அவன் ப்ராப்பர்ட்டி மேல நீ போய் கை வச்சுட்டு வந்திருக்கிறியே, விடுவானா? விட மாட்டான்ல. அப்போ ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கவனிக்கணும், தேவனுடைய தரிசனத்தை உடையவர்கள் நாம், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்கள் நாம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரை எனக்கு சாவு வராது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதுதான் இதுல இருக்கிற பெரிய சத்தியம். ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் எப்ப சாவு வரும் தெரியுமா? தெரியாது இல்ல? நான் சொல்றேன், இப்ப தெரிஞ்சுக்கிடுங்க. தேவனுடைய வேலையை எப்ப செஞ்சு முடிக்கணுமோ அப்ப நமக்கு சாவு வரும். அப்படி நினைக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அது வரைக்கும் நான் சாவ மாட்டேன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு தைரியம் கிடைக்கும் பாத்துங்க. இந்த தைரியம் இந்த 4 குஷ்டரோகிக்கு வந்திருக்கு. இங்கே இருந்தாலும் சேர்த்து போட போறோம், ஜோர் தண்ணி கிடையாது. அல்லேலூயா. அந்த ராணுவ தாண்ட போயிட்டாலும் நம்ம ஆமென், சிறிய ராணுவம் நம்மளை சுட்டு கொன்னுடும், பரவாயில்ல, சாவலாம். ஒண்ணு செய். பைபிள் இருந்து சொல்ற நான் இத செய் செய் செய், இல்லை என்றால் செத்து மடி. யார் சொன்னா? நம்ம தலைவர்கள் யாரு, காந்தி யாரும் சொல்லியிருக்காங்க, நான் மறந்துட்டேன். செய், இல்லை என்றால் செத்து மடி. போ, உயிரா இருந்து என்ன பண்ண போற? ஆமென், போ, கால் எடுத்து வை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுற தண்ணியில கால் எடுத்து வை. காலை வைத்தார்கள், யோர்தான் நின்றது. அப்ப அற்புதம் எங்க நடக்கு? நீ துணிஞ்சு செயல்படு, செயல்படு. அந்த விசுவாசத்தை வளர்த்துக்க. எல்லாம் இருக்கு. இப்ப போயிட்டு கேஸ் சிலிண்டர் மேல நானே என் மனைவி கை வச்சு கேஸ் வருமா? வரணும். ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லை இப்போ. ஏன்னா இருக்குது. என்ன இருக்குது? கேஸ் இல்லைனாலும் வாங்கிறதுக்கு காசு இருக்குது. போன ரெண்டு மாசம், கிட்டத்தட்ட 1.5 மாசம் இந்த அரிசி 25 கிலோ வாங்கி கொடுப்பேன். ஆனால் இந்த 1.5 மாசம் வாங்க முடியல. எங்கள் வீட்டாம 1 கிலோ போய் வாங்கிட்டு வந்தாங்க. அது எப்படின்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது செஞ்ச காரியம் இப்போ சமீபத்தில் நடந்த எங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. சூழ்நிலையே இப்படி வரும்போதுதான் அற்புதங்கள் நிகழும். இயலாமை இல்லாமை வரும்போது கர்த்தர் அற்புதங்களை நடத்துவார். ஐயோ இல்லையே அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. கர்த்தர் அற்புதமா நடத்துவார். அல்லேலூயா. அங்கதான் விசுவாசத்தை வளர்க்கணும். எங்க விசுவாசிக்க முடியாதோ அந்த இடத்துல என்ன பண்ண? விசுவாசி. எங்க சாத்தியம் இல்லையோ அந்த இடத்துல சாத்தியம் உண்டாகும் சொல்லு. அது பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்பது உறுதியும், அப்படின்னா காணப்படாது, அங்க இல்லாதன்னு அர்த்தம். அங்க காஞ்சி போயிருக்கணும் அர்த்தம். ஒண்ணுமே இருக்காதுன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத அந்த இடத்துல விசுவாசி. கர்த்தர் செய்வார், நம்பு. இதுதான் தீர்க்க தரிசனம்.
இந்த தீர்க்க தரிசனம் அற்பமானவர்கள் மூலமாய் நிறைவேறுகிறது. அந்த அற்பமானவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள், சாகவும் தயாராக இருக்கிறவர்கள். தன்னை தானே சாகடிச்சதும் கிடையாது. அது பேர் என்னது? அது பேர் என்னது? தற்கொலை. அது தேவன் விரும்பல. அது தேவ சோத்திர காரியத்தின்படி அது தப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தை மேஷா கண்டு இருக்கிறத விட யார் கண்டு தான் அதிகமா இருக்குது. ஜுரம் அடிக்கும் போதெல்லாம் தூக்கி ஓடியாராம். குழந்தைக்கு என்ன இருக்கு? சுகவீனமா இருக்குது. அல்லேலூயா. இதே உறவு, இதே அன்பு எது வரைக்கும் இருக்கணும்? அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் போயிட்டான். அதனால தைரியமா சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, எங்க பெரியப்பா வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. அவங்க பார்த்தீங்கன்னா, அவர் பேர் சூசைநாதன். அவருக்கு ஒரு பையன் முதல் பையன் பேரன். எங்கள் ஃபேமிலியிலே முதல் பேரன் வச்சுக்கல. அவங்க சித்தப்பா ஒருத்தருக்கு சென்னையில் இருந்தார். அவ்வளோ நேசம் அந்த சித்தப்பாவுக்கு. அவனுக்கு பாலப்பான்னுவான், சின்னப்பாவை பாலப்பான்னுவான். இவரும் ரொம்ப நல்லா கவனிப்பார். ஆனால் இவருக்கும் குழந்தை பிறந்து இவங்களும் வளர்ந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான விரோதி ஆகிட்டாங்க. உலகத்துக்கு தான். ஆனால் அப்படி ஆகக்கூடாது. அல்லேலூயா. ஸோ சரி, கவனிங்கள். ஒன்றுமே சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் வரும். அந்த சாத்தியம் இல்லாத ஒரு சூழலில் நீ நம்புற பத்தியா, விசுவாசிக்கிற பத்தியா? கவனிக்கணும். விசுவாசிக்கிற பத்தியா, நம்புற பத்தியா? அதுதான் தேவன் உன்னை ஆணவம் பண்ணுகிற காரியம். ஹல்லேலூயா. கவனிக்கணும். உன் மூலமாக அற்பமா எண்ணப்பட்ட உன் மூலமாக அதை நிறைவேற்றும். அந்த அற்பமா எண்ணப்படுகிற நீ கவனிக்கணும், தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து கவனிக்கணும். நான் உயிரா இருக்கிறனும், நான் சாவரணும். அல்லேலூயா. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். என் மூலியமா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். ஆமென் சொல்லுங்க. என் மூலியமா தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். அதுக்கு என்ன செய்யணும் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். அதுக்கு நான் அப்படியே தரேன், முற்றிலும் தருகிறேன், முற்றிலும் தருகிறேன். அப்போ இந்த 4 குஷ்டரோகிங்க நினைக்கிறாங்க, சத்த பரவாயில்லப்பா, சத்த பரவாயில்ல, தேவ தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு இப்படிப்பட்டவர்கள் உயிரையும் பணையும் வைக்கிற பிழைக்கும் நினைக்கல. செத்தாலும் தேவனுடைய திட்டத்தில் செத்துட்டு போறேன். இப்ப என்ன, எங்க இருந்தாலும் சாவு வரதான போது, தரிசனத்தில் சாகணும், அவ்வளவுதான். தேவனுடைய சித்தத்தில் சாகணும். அப்போ தரிசனத்தை பெற்றவர்கள், தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்கள், கவனிக்கணும், தேவனுடைய திட்டத்தில் தரிசனத்தில் இருக்கிறவர்கள் கவனிக்கணும், மரணத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள். இன்னொன்னு சொல்றேன், கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள். மரணமே, பாதாளமே, மரணம் என்கிறதை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். ஆக மரணம் என்கிற ஒன்று எங்களுக்கு இல்லை. நாங்கள் இரண்டாம் மரணத்தினால் நாங்கள் ஏற்கனவே மரித்து விட்டோம். ஆவிக்குரிய மேம்பாடை நாம் உணரணும். இந்த உலக உறவு, உலக காரியங்கள்லாம் சும்மாங்க. நான் இப்ப கூட சொன்னது, பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினா கஷ்டமா இருந்தா வரும், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் அது நிரந்தரமா இருக்குமா? இருக்கணும். அதனால பாசம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரே தாய் வயிற்றில் பிறந்தா, ஒரே தகப்பனுக்கு பிறந்தான்,
ஆனா கடைசி வரைக்கும் அந்த உறவை நாம் மேம்படுத்துகிறோமா? இல்லையே. எவ்வளவு வேதனை, கஷ்டமா இருக்கு சில நிகழ்வுகள்லாம். எங்க மனசுல ரொம்ப வேதனைப்படுத்திருக்கு எங்க குடும்ப காரியங்கள். பிழைப்புக்கு ஏற்ற நிலையில் தங்களை மாற்றிக் கொள்ளுகிறவர்கள் எப்படி தெய்வ திட்டத்தில் இருக்க முடியும்? தேவ தரிசனத்தில் இருக்க முடியும்? தான் செத்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவேன் என்கிற அர்ப்பணிப்பு நமக்கு வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். நான்காவதாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் என்பது தனக்கானது அல்ல, தனக்கானது மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கு ஆனது. அல்லேலூயா. கவனிக்கணும், தீர்க்க தரிசனம் மிகவும் கஷ்டமான நேரத்தில் கொடுக்கப்படுகிறது. கவனிக்கணும். இரண்டாவது, தீர்க்க தரிசனம் யார் மூலமாய் நிறைவேறுகிறது? ரொம்ப அற்பமான மனிதர்கள் மூலமாய் நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தங்கள் மரணத்தை கூட அற்பமாய் நினைக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாத வரை எனக்கு மரணம் இல்லை, வராது. நான்காவதாக, தீர்க்க தரிசனம் என்பது எனக்கானது அல்ல, அது எல்லாருக்கும் ஆனது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதை தான் இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். 7ஆம் அத்தியாயத்தில் அவர்கள் போகிறார்கள். அங்க பிரவேசித்த போது அங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. 8ஆம் வசனத்துல அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போறாங்க, கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறாங்க, புசித்து சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க. வெள்ளி பொண்ணு வஸ்திரத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாங்க. திரும்பி வந்து வேறொரு பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்தாங்க. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. 4 பேரும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாளைக்கு நேரத்தில் இந்த அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாரே, அவர் போனாரா? எப்படி நடக்கலாம் தெரியாது. ஆனா யாரை தேவன் அதற்கு தெரிந்து கொள்ளுகிறார்? குஷ்டரோகிகளை. இவங்க போயிட்டு சாப்பிட்டு குடிச்சுன்னா தண்ணி குடிச்சிருப்பாங்க. குடிச்சிட்டு எல்லா பொன் பொருள் எல்லா வஸ்திரங்களை எடுத்து கொண்டு போய் தங்களுக்கென்று ஒளித்து வைத்தார்கள். இது மாம்சம், எல்லாருக்கும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உடையவர்கள் எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. தரிசனம் உடையவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்துக்காக அழைப்பு பெற்றவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் கவனிக்கணும். தீர்க்க தரிசனம் என்பது தனக்கானது அல்ல. சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சிட்டாங்க, பொண்ணு பொருள்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்தாங்க, ஆடைகள் எடுத்தாங்க, போய் தனக்குன்னு ஒளிச்சு வச்சாங்க. இதையே மறுபடியும் மறுபடியும் செஞ்சாங்க. செஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் யோசித்தாங்க. யோசித்து அவங்க 2 பேரும் பேசிக் கொள்றதாக அந்த வசனம் சொல்லுது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் செய்கிறது நியாயம் கிடையாது. தேவனுடைய அழைப்பையும்
தேவனுடைய தரிசனத்தையும் கவனிங்க. தேவனால் உருவாக்கப்படுதலை விரும்பி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தேவனுடைய காரியமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்குமான காரியம் நாம் செய்கிறது நியாயம் கிடையாது. சுயமாய் வாழ்வது நியாயம் கிடையாது. தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி வாழ்வது நியாயம் கிடையாது. தன்னையே திருப்திப்படுத்திக் கொள்வது நியாயம் கிடையாது. தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது நியாயம் கிடையாது. அவர்கள் தேவன் அப்படி இருந்தா தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் அவர்களை பயன்படுத்தவில்லை. அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்களும் இல்லை. அப்ப இவங்க நினைக்கிறாங்க உடனே இது நியாயம் கிடையாது, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம மேல சுமரும், குற்றம் சுமரும். இப்பொழுதே நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அல்லேலூயா கவனிக்க வேண்டும். நான்காவதான விஷயம், தரிசனம் நிறைவேறுதல் என்பது சுயமாக தனக்கானதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அது எல்லாருக்குமானது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. தரிசனம் இங்க கவனிங்க. தரிசனம் தேவன் எனக்கு தந்திருக்கலாம். அந்த தரிசனத்தை தேவன் என்னை வைத்து நிறைவேற்றலாம். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற நான் என் உயிரை கூட தியாகம் செய்யலாம். ஆனால் தரிசனம் நிறைவேறது எனக்கானதோ என் குடும்பத்துக்கானதோ அல்ல, அது எல்லாருக்குமானது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ தரிசனம். இதை செய்யக்கூடியவங்க தான் தேவனுக்கு வேணும். அது ஸ்டீபனா இருக்கலாம், ஆலிசா இருக்கலாம், ஜெக்கோஷா இருக்கலாம், ரெபேக்காவா இருக்கலாம், இல்ல சோத்ரம் அது சார்லஸா இருக்கலாம், அது மேஷாக்கா இருக்கலாம், அது ரூபனா இருக்கலாம், ரூகேஷா இருக்கலாம், அது எபியா இருக்கலாம், எபினேசரா இருக்கலாம், இல்ல சோத்ரம் அஜினா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா இதுக்குள்ளதான் இருக்கணும். ஆமென். எதுவா இருந்தாலும் இந்த அடிப்படையில் தான் இருக்கும், இந்த அடிப்படையில் தான் இருக்கணும். ஒன்று தேவ தரிசனம், இன்னொன்று அதை நிறைவேற்றுகிற நான் நீ, இன்னொன்று உயிர் போனாலா பரவாயில்ல, தேவ தரிசனத்தை நிறைவேற்றணும். நாலாவது, அதனால் வருகிற ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமானது. இந்த நிலையில் தங்களை யாரெல்லாம் அர்ப்பணித்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களை வைத்துதான் தேவன் தம்முடைய காரியங்களை நடத்திக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட்.